பாடல் கவிப்பேரசு இந்த பனையை பற்றி எழுந்த பாடலில் சில வரியை படிக்கும்போது பகிர்ந்துச்சு. பனைமரம் இல்லை என்றால் பறவை எங்கே போயிருக்கும். அடுத்த வரி, பண ஓலை இல்லை என்றால் தமிழ் அழிந்து போயிருக்கும். என்னங்க அப்போ பண ஓலை இல்லைன்னா ஊவே சாமிநாதையர் எதை பதிச்சிருப்பா, எதை தமிழை புதுப்பிச்சிருப்பாரு, அழிஞ்சு போயிருக்கும். சிலப்பதிகாரம் இருந்திருக்காது, திருவாசகம் இருந்திருக்காது, திருக்குறள் இருந்திருக்காது, தமிழின் அடையாளமே இருந்திருக்காது. அதை காப்பாற்றியது பண ஓலை. இதை விட சிறப்பு பனைமரத்துக்கு எதுவுமே இருக்க முடியாது. இன்னைக்கு திருவள்ளுவருக்கு சிலர் வெள்ளாடை பூணிக்கலாம், சிலர் காவி ஆடையை உடுத்தலாம், சிலர் இருக்காங்க கருப்பு ஆடையும் அணிவிக்கலாம். நீங்க எந்த ஆடையெல்லாம் அணிவிச்சுங்க, திருவள்ளுவர் கையில் இருக்கிற பண ஓலை யாரும் அழிப்பீங்க? அது தமிழ். அது நீங்க திருவள்ளுவர் கடலை மாத்தலாம், அவர் கையில் இருக்க பண ஓலையை மாற்றவே முடியாது. அது தமிழின் அடையாளம். இவ்வளவு சிறப்பு இருக்கு திருவள்ளுவர். இன்னைக்கு திருவள்ளுவர் அவர் திருநீர் அழிஞ்சிருக்காரா, எந்த அந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, எந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, அதெல்லாம் இல்லை. எங்கள் திருவள்ளுவர் பண ஓலையை தாங்கியிருக்கிறார், தமிழை தாங்கியிருக்கிறார். அந்த சிறப்பு என்றும் எங்கள் தமிழுக்கு இருக்கு.